உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெக் வீடியோஸ் இன் தமிழ்ல ஏஆர் அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் விஆர் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி இதுனா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். டெக்னாலஜி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம எதையெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சான்ஸே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இப்போ பாசிபிள்னு டெக்னாலஜி மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்ற கான்செப்ட் நம்மள நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய வருது. ஆனால் 1990ஸ்லேயே விர்ச்சுவல் ரியாலிட்டிஸ்ன்ற கான்செப்டை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் நிண்டெண்டோ விர்ச்சுவல் பாய். ஆனால் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை, பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் அந்த கம்பெனி அதை டெவலப் பண்ணவும் ட்ரை பண்ணல. இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆக்மெண்டட் ரியாலிட்டி நிறையவே சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. ஏஆர் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ கேம்ஸ் அப்புறம் ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்திருக்கு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் கூகுள் கிளாஸ். விஆர் மற்றும் ஏஆர் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு இல்லைனா ஒரு இமேஜினரி வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறது தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மொபைலில் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி விஆர் ஹெட்செட் யூஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்க கண்டென்ட்குள்ளே போவோம். நீங்கள் நிறையா 360 டிகிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளே அங்கே நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதுவே ஆக்மெண்டட் ரியாலிட்டி எப்படின்னா நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே அவங்களோட இமேஜினரி கண்டென்ட்டை ஒன்றா சேர்த்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ரீசெண்டாக கூகுள், விண்டோஸ், ஆப்பிள் அவங்க எல்லாருமே அவங்களோட டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. விஆர் மற்றும் ஏஆர் ரெண்டுமே அது யூஸ் பண்ணுறவங்கள மற்றதை மறந்துட்டு இதுக்குள்ளே மூழ்கடிக்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் நம்ம ரியல் வேர்ல்டில் இமேஜினரி திங்ஸ் கொண்டு வரதால் நம்மளால் நம்ம ரியல் வேர்ல்டு கூட டச்லேயே இருக்க முடியும். ஆனால் விஆர் நம்மளை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்க விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போகிறதால நம்மளால் நம்ம ரியல் வேர்ல்டு கூட ஃபுல் டச்சில் இருக்க முடியாது. ஏஆர் மற்றும் விஆர் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஒற்றுமை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஆர் வீடியோ கேம்ஸ், ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஏஆர் ஆல்ரெடி விஆரை விட அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால அதுக்கு இன்னும் கமர்ஷியல் வேல்யூ அதிகமாகும். இதுக்கு மெயின் காரணமே ஏஆர் நம்மளோட ரியல் வேர்ல்டை விட்டு போக விடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் ரெண்டுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் ஆகும். ஆனால் விஆர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸை தமிழில் பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.